வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் ரெடிமேட் ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் பெருசாக இருக்கிறது ப்ளவுஸோட பேக் சைட்லேயும், இந்த திலக ஷேப்பில் இருக்கிறது வந்து ரெண்டு ஸ்லீவ்ஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக்கை வந்து கரெக்டாக சென்டரில் மடித்து அயன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த லைன் தான் வந்து அயனிங் பொசிஷன். இது வந்து பென்சிலையோ சாக்லேட் கோடு போடுறதுக்கு விட இந்த மாதிரி அயன் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் கரெக்டாக வச்சுட்டு அயன் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸில் மேல் பக்கம் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் அது கரெக்டாக நமக்கு தெரியணும். அதனால் ஸ்லீவ்ஸையும் நல்லா படியை வச்சு அயன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேக்கில் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஓரளவு சென்டரில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கீழே இருந்து 3 இன்ச் வச்சுட்டு செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இது சென்டரில் இருக்கணும் இந்த லைனுக்கு. அந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாக்லேட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த திலகம் ஷேப்க்கு லைன் ட்ரா பண்ணணும். பட் நம்ம இந்த ஸ்லீவ் இந்த மாதிரி வைக்கிறதுனால கீழ்ப்பக்கம் தையல் இருக்கிறதுனால நமக்கு ஷேப் ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கீழே வந்து ஏதாவது நல்லா சமமாக இருக்க மாதிரி எதையாவது வச்சுக்கலாம். நோட் புக்கோ ஏதாவது அந்த மாதிரி உள்ளே போகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி எதாவது வச்சுக்கலாம். ஸோ கீழே இந்த மாதிரி சமமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்ச் ஒர்க்கை கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு, ஸோ நம்ம 2 ஸ்லீவுக்கும் வைக்கிறதுனால இந்த ஸ்லீவில் நம்ம எந்த அளவு வைக்கிறதுன்னு நோட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு அந்த ஸ்லீவ்லையும் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம சுற்றியும் இந்த ஷேப்க்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கையில் ஃபோன் வச்சு ஷூட் பண்ணதுனால என்னால் லைன் ட்ரா பண்ணுறதை காமிக்க முடியல. 2 ஸ்லீவ்லையும் இந்த மாதிரி சென்டரில் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ளூ வாங்கிக்கோங்க. இந்த க்ளூவை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ட்ரா பண்ண லைன் கரெக்டாக கவர் ஆகணும். அந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒட்டிடும். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவில் ஒட்டும் போதும் கீழ்ப்பக்கம் தையல் இருக்கிறதுனால இந்த மாதிரி சமமாக இருக்கிறது மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளூ தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளூ கொஞ்சம் வெளிப்பக்கம் எக்ஸஸாக இருக்குது. அதை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் காஞ்சா தெரிய போகிறதில்ல, இருந்தாலும் எக்ஸஸாக இருக்கிறத கிளியர் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து ஒரு நாள் நைட்டு ஓட்டினா அப்படியே வச்சுட்டேன். இப்போ காலையில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே சின்ன நீடில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதில் ஊசிலேயே நிறைய சைஸஸ் வரும். இந்த பெரிய ஊசிலாம் ஊசி மட்டும் சைஸ் பெருசாக இருக்காது, அது திக்னஸும் நல்லா திக்காக இருக்கும். அதனால இருக்கிறதுலே மெலிசான ஊசி எடுத்தால் தான் இதில் உள்ளே குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி நிறைய கல் இருக்கிறதுல நடுவில் நமக்கு ஸ்பேஸே இருக்காது. ஸோ நம்ம பெரிய ஊசி யூஸ் பண்ணுறதை விட சின்ன ஊசி யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக குத்தும்போது கல் ஏதாவது இடிக்குதுன்னா அந்த இடத்துல குத்தாமல் தள்ளி பார்த்து குத்திக்கலாம். ஒரு 2-3 இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றியும் தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபுல்லாகவே கல் இருக்குது, கொஞ்சம் கூட கேப் இல்லை. ஸோ நான் வந்து ஃபுல் சர்க்கிள்லேயும் அவுட்டரில் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு எங்கேயும் குத்த முடியல. ஸோ நான் வந்து அவுட்டர் சர்க்கிளில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேட்ச்லேயும் வந்து எங்கெல்லாம் இடம் இருக்கோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ
அங்கே மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் வந்து இந்த பேட்ச் ஒர்க் என்ன கலரோ அதுக்கு எக்ஸாக்ட்லி இருக்கிற மாதிரி எக்ஸாக்ட் மேட்சிங் கலரில் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டிச் பண்ணதே தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிட்டுருக்கு. பட் இதை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணணும். பிகாஸ் நம்ம இந்த மாதிரி குத்தும் போது ஏதாவது கல் எக்ஸாக்டாக கீழே இருந்ததுன்னா அது அப்படியே மேலே வந்துடும். அண்ட் இதில் யூஸ் பண்ணிருக்க டிஃப்ரெண்ட் ஆரி ஒர்க்ஸும் வெளியில் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஸோ பேக் சைட் ஸ்டிச்சஸ் வந்து ஈவனாக இல்லை. இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for your love and support. See you all in my next video. Have a great day.